அம்மா சிவாய நம்ம இப்போ ஜவ்வாது மலைக்கு வந்திருக்குறோம். இந்த ஜவ்வாது மலையில் பார்க்குற மாதிரி என்னென்ன இருக்குதுங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. நீங்கள் வழி நெடுக்கில் இயற்கை காட்சிகள் நல்லா பார்க்கலாம். நிறைய வளைவுகள் இருக்கு. போகும்போது மெதுவாக தான் போகணும். அதிகபட்சமாக 2 வண்டியில் போனீங்கன்னா 2 கீரில் தான் ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜமுனாமுத்தூர் ரீச் ஆகிட்டீங்கன்னா அங்கே வந்து பீமன் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இப்போ மழை பெஞ்சதால வந்து தண்ணி அதிகமாக வருது. அங்கே குளிக்கலாம். சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அப்புறம் ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அதில் போட்டிங் போகலாம். அப்புறமா ஃபால்ஸு நிறைய ஃபால்ஸ் இருக்கு. அப்புறமா பார்க் அதிகமாக இருக்குங்க. இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி பார்க் அதிகமாக இருக்கு. மலையில இருந்து தண்ணி ஊற்றும், குளிக்கலாம். நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஃபுல்லாவே. அப்புறமா அங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க. எல்லார் வீட்டு தோட்டத்திலயும் வந்து பலாப்பழம் அதிகமா கிடைக்கும். பலாப்பழம் இங்க நம்ம விக்கிறதோடய அங்க வந்து டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். கம்மி ரேட்டு. மலை தேன் கிடைக்கும். இது ஜமுனாமுத்தூர்ல ஃபேமஸான இதுனா மலை தேன் தான். லிட்டர் என்ன விலை விக்குதுங்க அங்க? லிட்டர் இங்க விக்கிறதோடய அங்க கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்கும். உண்மையான தேனுங்களா? ஆமா, நம்ம கண் முன்னாடியே எடுத்து கொடுப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு. ஜமுனாமுத்தூர் தாண்டி காவனூர்ல ஒரு இடம் இருக்கு. அங்க தொலைநோக்கி ஒண்ணு இருக்கு. அது வேழக்கிழமை ஓபன் பண்ணுவாங்க. அங்கிருந்து நம்ம தொலைநோக்கி மூலமா நம்ம விண்வெளியில இருக்கிற அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து கிட்டது பார்க்க முடியும். அது நம்ம ஆசியாவிலேயே நம்ம காவனூர்ல தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. மற்றபடி எல்லாமே அது பாக்குறதுக்கு ஏதாவது கட்டணம் உண்டுங்களா? கட்டணம் வந்து தெரியலங்க. நாங்க போய் ரொம்ப நாள் ஆகுது. சார்ஜ் பண்றாங்க. மற்றபடி எல்லாமே இயற்கை காட்சிகள் தான். நீங்க போகும்போது அந்த தூய்மையான காத்து, இயற்கையை பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கும். அதுவே நம்மளுக்கு போதும். வன விலங்குகள்லாம் ஏதாவது இருக்குதுங்களா? வன விலங்குகள்லாம் இருக்கு. போற வழியில நீங்க நிறைய பார்க்கலாம். மானு, முயல் எல்லாம் நிறைய பார்க்கலாம். மயில் அதிகமா இருக்கு, பார்க்கலாம். நாங்க ஜூன்ற மாதிரி எதுவும் இல்லை. மற்றபடி போட்டிங்களா பாத்தீங்கன்னாவே நீங்க பார்க்க ரொம்ப இருப்பாங்க. பேசும்போது நல்லா பேசுவாங்க. நல்லா காத்து, தண்ணிங்க மலையில இருந்து வீர மாதிரி இருக்கும். நல்லா சில்லுன்னு காத்து. நீங்க எவ்வளவு நாள் அந்த ஊர்ல இருக்கிறீங்க? பிறந்ததுல இருந்து. நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க. சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.